الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவர் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அத்தூர் சூரத்துத் தூர் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், வல்லதீன ஆமனு, ஈமானுடையவர்கள், வத்தபஅத்ஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانِهِمْ, அந்த ஈமானுடையவர்களுடைய பிச்சலங்கள் குழந்தைகள் அவர்களும் ஈமானுடையவர்களாக இருக்கும் பொழுது அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, நாளை மறுமையுடைய நாளையிலே இருவரும் சுவனம் செல்கின்ற வாய்ப்பை அடையும் பொழுது தந்தை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள் அதைவிட படித்தரத்தில் குறைந்தவர்களாக இருந்தாலும் தந்தையுடைய உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் 2 பேரும் சேர்ந்து வசிக்கின்ற வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவோம். இது எப்ப? வாப்பாவும் உம்மாவும் ஈமானோடு இருக்கிறார்கள், பேரண்ட்ஸ் பெற்றோர் ஈமானோடு இருக்கிறார்கள், சாலிஹான அமலோடு இருக்கிறார்கள், தூய்மையான இறை விசுவாசத்தோடு இருக்கிறார்கள், இபாதத்தோடு பக்குவமாக பேணுதலாக வாழ்கிறார்கள். யார்? பெற்றோர். அதே நேரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்? பக்குவமாக, ஒழுக்கமாக, கண்ணியமாக இஸ்லாத்துடைய, குர்ஆனுடைய, ஹதீஸுடைய போதனைகளை எடுத்து தூய்மையாக வாழ்கிறார்கள் என்றால் நாளை மறுமையுடைய நாளையில் அவர்களுடைய அமலுக்கு ஏற்ப மனாசில் அந்தஸ்துகள் சொர்க்கத்தில் பிரிக்கப்படும் பொழுது என்ன செஞ்சிடுவாரு? ஒருவேளை பேரண்ட்ஸ் பாப்பா உம்மா நல்ல பெண்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, கண்ணியமானவர்களாக, மார்க்கப்பட்டுடையவர்களாக, தூய ஈமானுள்ளவர்களாக வாழ்ந்திருந்து அவர்களுக்கு ஒரு உயர்ந்த மன்சிலா அந்தஸ்து சொர்க்கத்தில் கிடைக்கிறது. அதே நேரத்தில் பிள்ளைகளும் மார்க்கமாக ஈமானாகத்தான் இருந்தார்கள், ஆனா அந்த அளவுக்கு இல்ல, உம்மா அப்பட அளவுக்கு இல்ல, அதனால அந்தஸ்து அவங்களுக்கு என்ன செய்யும்? குறைஞ்சது கிடைக்குது. இப்போ உம்மாவும் அப்பாவும் அதே நேரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளோட சொர்க்கத்தில் என்ன செய்து விடுகிறார்கள்? அந்தஸ்தில் பிரிந்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைகள் ஈமானோடு வாழ்ந்தார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக
மார்க்கத்தோடு ஏதோ வாழ்ந்தார்கள், தந்தையுடைய அந்தஸ்தை அடையவில்லையானாலும் தாயுடைய இடத்தை அடையவில்லையானாலும் கூட ஒழுக்கமாக கண்ணியமாக மார்க்கமாக இருந்தார்கள் என்பதற்காக தனது பெற்றோரை விட்டும் பிரியாமல் பெற்றோடு அல்லாஹ் தஆலா மறுமையுடைய நாளையில் என்ன செய்யறான்? இங்க உலகத்துல குடும்பமா வாழ்வீங்க, எனவே மறுமையில நீங்க என்ன செய்யுங்க? குடும்பமாக இருங்க, சொர்க்கத்துல ஒரே அந்தஸ்துல இருங்க என்று அல்லாஹ் தஆலா சேர்க்கிறான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டு வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, இவர்களுடைய நன்மைகளில் இவர்கள் செய்த நல்லறங்களில் அவற்றுக்கான கூலிகளில் கொஞ்சமும் ஒரு நாளும் என்ன செய்யப்பட மாட்டாது, குறைத்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த சூரத்து தூருடைய தூர் என்கிற இந்த அத்தியாயத்துடைய 21வது வசனம் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை, மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை நமக்கு வழங்குகிறது. என்ன வழிகாட்டல் என்றால், அன்பார்ந்த கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களாகிய நாம் மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்களோடு தொடர்புடையவர்களாக, மார்க்க வகுப்புகளில் தொடர்புடையவர்களாக, அமல்களில் பெரிதாக ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் நாளை மறுமையுடைய நாளையில் சுவர்க்கத்தில் ஒரே இடத்தில் குடும்பமாக வசிப்பதற்கு நம்மளோடு நம்முடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம எப்படி இபாதத்தில பக்குவமாக பேணுதலாக நல்ல முறையில தொடர்ச்சியாக ஈடுபடுறோமோ இதே போல எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும். இதே போல நம்முடைய பிள்ளைகளையும் ஈமான் உள்ளவர்களாக, மார்க்க விழுமியங்களை பேணக்கூடியவர்களாக, இபாதத்துகளில் பெரிதாக ஈடுபடக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்ன செய்கிறது? உணர்த்துகிறது. பெற்றோர் என்ன செய்யறாங்க? தொழுறாங்க. வீட்டுல உம்மா என்ன செய்யறாங்க? தொழுறாங்க. மஸ்ஜித்ல வந்து வாப்பா நேரத்துக்கு என்ன செய்யறாரு? தொழுறாரு. ஆனா பிள்ளைக்கு என்னது இல்லை? தொழுகை இல்லை. பிள்ளையுடைய தொழுகையுடைய விஷயத்துல வாப்பா அக்கறை செலுத்துறாரும் இல்லை, உம்மா அக்கறை செலுத்துறாங்களும் இல்லை. பிள்ளை அவரோட பாட்டுல போறாரு, அவரோட விஷயத்துல என்னத்துல கவனம் எடுக்கிறாங்க? ஸ்கூலுக்கு நேரத்தோட போறதுக்கு எழுப்புறாங்க. ஆனா சுபவுடைய தொழுகைக்கு என்ன செய்யறாங்க? இல்ல, எழுப்புறாங்க இல்ல. வீக்கெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா பிராக்டிஸுக்கு போறதுக்காக அதிகாலை நேரங்காலத்தோட எழுப்பிடுறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? இல்ல, சுபவுடைய தொழுகைக்காக என்ன செய்யறாங்க? இல்ல, எழுப்புறாங்க இல்ல. அன்பார்ந்த கணியத்தினுடைய சகோதரர்களே, தூரம் எல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்குது? பிள்ளைகளுக்கு டியூஷன் போட்டு வச்சிருக்குது. நல்ல ஸ்கூல் 1 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம், 2 மணித்தியாலங்கள் நல்ல டியூஷன், நல்ல என்னது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அந்த மேத்தமெட்டிக்ஸ் பாடத்துடைய நல்ல சார், இவர் பயோடா ஸ்பெஷல், இவர் அக்கௌண்டிங்ல நல்லோ பரவாயில்ல, நேரங்காலத்தோட எழுப்பி என்ன செய்யறோம்? டியூஷனுக்கு அதுக்கு இதுக்கு அனுப்புறோம். வானாட்டு சொல்லல, அதை எப்படி நீங்க நல்லா தெரிவு செய்றீங்களோ அதுக்காக உங்களோட பிள்ளைய அர்ப்பணிக்க நாம எப்படி நாம என்ன செய்யறோம்? முயற்சி எடுக்கிறோமோ, ஏன் ஒரு 5 நேர தொழுகைக்கு நம்மளுக்கு என்ன செய்ய முடியல? முயற்சி எடுக்க முடியல. ஒவ்வொரு பெற்றோரும் எந்த புள்ள சுறுசுறுப்பா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, நல்ல கலகலன்னு இருக்கணும், ஒரு மூலையில அப்படியே ஒடுங்கி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல என்ன செய்யறாங்க? போய் சேர்க்கிறாங்க. ஏன்? அவன் சோம்பலாவி அப்படி உடஞ்சி போய் நோஞ்சா மாதிரி ஒரு மூலையில இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? இவன் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான், நல்ல உற்சாகமா இருப்பான், நல்ல கலகலப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? முடிவு போடுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு அதிகாலையில் என்ன செய்யறாரு? எழும்புறாரு. எழும்புற நேரத்துல உடனே என்ன செஞ்சாரு? அல்லாஹ்வை நினைவூட்டுகிறார் என்று சொன்னா, உடனே அவருக்கு ஷைத்தான் போட்ட 3 முடிச்சு ஒரு முடிச்சு என்ன செய்து? அவிழ்து. அப்படிதானே? wudu செய்யறாரு, 2வது முடிச்சு அவிழ்து. தொழுறதுக்கு போறாரு, 3வது முடிச்சு அவிழ்து. ஷைத்தான் போடுற முடிச்சு எழும்ப விடாம, நீ தூங்கு, நல்ல நேரம் இருக்குது, அலைக்கு லைலும் தவீல் ஃபர்குத், தூங்கு, டைம் இருக்குது என்று போட்டு 3 முடிச்சுகளும் இதால் என்ன செய்து? அவிழ்ந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகாலையில நேர காலத்தோட எழுந்து ஒருத்தன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுறாண்டா அவனுக்கு 2 நிலைமை உருவாகுது. ஒன்று என்ன தெரியுமா? தய்யிபன் நஃப்ஸ், தய்யிபன் நஃப்ஸ், நஷீத். 2வது என்னது? நஷீத். தய்யிபன் நஃப்ஸ்னா நல்ல மூடோட அவன் இருப்பான் சுபஹுடைய தொழுகையை தொழுறவன். அதே நேரத்துல நஷீத், நல்ல ஆக்டிவா அந்த நாளை ஈடுபடுவான். யாருக்கு சுபஹுடைய தொழுகை இல்லையோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபீஸன் நஃப்ஸி கஸ்லான, அந்த நாளண்டு கபீஸன் நஃப்ஸ் மூட் அவுட்டாவே இருப்பான், மூட் அவுட்டாவே இருப்பான். அதே நேரத்துல கஸ்லான் சோம்பேறியாவே இருப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளையுடைய சுறுசுறுப்புக்காக, எங்களுடைய பிள்ளையுடைய உற்சாகத்துக்காக, அவன் நல்ல ஆக்டிவா அந்த நாளண்டு ஈடுபடுங்கிறதுக்காக வேண்டி
எவ்வளவு தூரம் எவ்வளவு விஷயங்களை நாங்க ஈடுபட்டோம் துனியாவுடைய விஷயத்துல. அடே சுபகுடைய தொழுகையில் இது இருக்குதா, எந்த பிள்ளைய நான் சுபக்கு ஏற்பாடுமே என்ற உணர்வு நம்மளுக்கு இல்லை. இருக்குதா? சுபக்கு ஏற்பாடுவாரமா இல்ல. எவ்வளவு தூரம் நாங்க வீக்கெண்ட்ல ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நைட்டுக்கு அப்படி டின்னர் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு வலிமா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அடுத்த ஆண்டு மார்னிங்ல ஏர்லி மார்னிங்ல கிளாஸ் ஒன்று இருக்குது, பிராக்டிஸ் ஒன்று இருக்குதுன்னா ஏற்பட்டமா இல்லையா? ஆனா சுபக்கு என்ன செய்யறது இல்லை, நம்ம இருப்பது இல்லை. ஏன்? அந்த விடயத்தில், மார்க்க விடயத்தில், இபாதத்துடைய விடயத்தில், ஈமானிய விடயத்தில் குர்ஆனை சுன்னாவை நடைமுறைப்படுத்தணுங்கிற விஷயத்துல, இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை கடைபிடிக்கணுங்கிற விஷயத்துல எங்களுக்கு அந்த உணர்வு அற்று போயிருச்சு. ஏன் அந்த உணர்வு இல்லாம போயிருச்சு? அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க எப்படி ஈமான், இபாதா, வணக்க வழிபாடு, குர்ஆன் சுன்னாவை தேடி படித்தல், நடைமுறைப்படுத்தல் என்கிறதுல நாம எப்படி ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு, ஆழ்ந்த ஆசையோடு, ஆர்வத்தோடு ஈடுபடுகிறோமோ எங்களுடைய பிள்ளைகளையும் நாம் என்ன செய்யணும்? எங்களுடைய பிள்ளைகளையும் நாம் என்ன செய்யணும்? ஈடுபடுத்தணும். அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, இதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்ராஹிம் நபியை பற்றி சொல்ற நேரத்துல இப்ராஹிம் நபிக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 13-14 சிறந்த அடைமொழிகளை கொண்டு அல்லாஹ் வர்ணிக்கிறார். இப்ராஹிம் இப்பேற்பட்டவர் அப்படின்னு. அதுல ஒரு மொழி ஒரு வார்த்தை தான் இப்ராஹிம் நபி வர்ணிக்கிற ஒரு வார்த்தை தான் அல்லாஹ். அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுபவர், பிரார்த்தனை செய்பவர். அதிகம் அதிகம் என்ன செய்யறவர்? அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறவர், பிரார்த்தனை செய்யறவர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கும் தனது பிள்ளைகளுக்குமாக 2 மிக முக்கியமான துஆ கேட்டாங்க. நீங்க கூடுதலா இப்ராஹிம் நபியுடைய சம்பவத்துல பார்க்கலாம். நிறைய துஆ கேட்டா அவங்க துஆக்கள் வரும். இப்படி எல்லாம் துஆ கேட்டா நிறைய துஆக்கள் வரும். அதுல பிரதானமான 2 துஆ தான். ஒன்று கேட்டாங்க தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்குமாக, பிச்சரத்துக்குமாக கேட்ட 2 பிரதானமான துஆ. ஒன்று ரப்பி ஜஅல்னி, ஒரு துஆ வஜ்னுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், வஜ்னுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என் பிள்ளைகளையும் ஷிர்க் வைக்கிறதிலிருந்து பாதுகாப்பாயாக. நானும் எனது பிள்ளைகளும் ஒரு காரணம் என்ன செஞ்சிடக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணான மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய இந்த ஷிர்க் என்கிற இந்த நடவடிக்கைக்குள்ளுக்க, பிதஆ என்கிற இந்த நூதனமான ஒரு விஷயத்துக்குள்ளுக்கு நாங்கள் என் பிள்ளைங்க ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, போய் விழுந்துடக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணான இந்த மாதிரியான இபாதத்துக்கு ஒன்ன வணங்குறதுக்கு முரணான ஒரு செயல்பாட்டில் நானும் என் பிள்ளையும் போய் ஒரு நாள் விழுந்துடக்கூடாது, பாதுகாத்துடியா அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யறாங்க? தனக்காகவும் தன் பிள்ளைக்காகவும் என்ன செய்யறாங்க? ஒரு தந்தை என்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து கேட்கிற துஆ தனக்கும் தன் பிள்ளைகளுக்கு. சமுதாயம் என்ற ஒரு ஸ்தானம், சமுதாயத்துக்கு நான் ஒரு நபி என்ற ஸ்தானத்துல நிறைய துஆ கேட்டிருக்கிறாங்க. தனக்கும் தான் ஒரு தந்தை, தனது பிள்ளைகளுக்காக நான் ஒரு துஆ செய்யறதுங்கிறதுக்காக வேண்டி கேட்ட முதலாவது துஆ தான், ஒரு நாள் இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு ஈமானுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டுல நானும் என்ன பிள்ளைகளும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஈடுபட்டுக்கூடாது அப்படிங்கறத என்ன செஞ்சாங்க? கவனமாக இருந்தார்கள். அதை அதிகம் அதிகம் என்ன செய்தார்கள்? பிரார்த்தனை செய்தார்கள். இரண்டாவது கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னையும் எனது பிள்ளைகளையும் எனது பிச்சரத்தையும், யா அல்லாஹ் என்னையும் எனது பிள்ளைகளையும் குறித்த நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிடுவார். குறித்த நேரத்தில் முகீமஸ் ஸலா, ஸலாவை, இபாதத்தை, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிடுவார்கள். ஒரு நாளும் தொழுகையுடைய விடயத்துல நானும் எனது பிள்ளைகளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சோம்பேறிகளாக ஆகிவிடக் கூடாது என்கிற இந்த துஆவை அதிகமாக என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றார், வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் வத்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில். சூரத்து மரியம்ல அல்லாஹ் தஆலா சொல்றார், நபியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே அவங்கள கொஞ்சம் நீங்க நினைவுபடுத்தி பாருங்க. யார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைவூட்டி பாருங்க. அவர் எப்படி தெரியுமா இருந்தாரு? வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத். அவர் தன்னுடைய குடும்பத்தினருக்கு அடிக்கடி 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 தொழுகையை கொண்டு ஏவுவராக இருந்தார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, மகன் பேருதலாக இருக்கிறார் தொழுகையில. அதே நேரத்தில் மகன் என்ன செய்யறாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு குறித்த நேரத்தில் தொழுகையை நினைவூட்டி கொண்டே இருப்பாங்க.
தொலை சொல்லி ஏறிக்கொண்டே இருப்பாங்க. அன்பார்ந்த கணிதத்துக்குரிய சகோதரர்களே, அதனால நாங்க ஒரு அடிப்படையை விளங்கணும். நாங்க கலிமா சொல்லிட்டோம், ஷஹாதா கலிமா சொல்லிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி படிக்கிறோம், எங்களுடைய அகீதாவுடைய தூய்மை தனத்தை நோக்கி நாங்க பயணிக்கிறோம், தூய்மையான அகீதால இருக்கிறோம் என்று ஆசைப்படுறோம், நல்ல தெளிவான கொள்கையில குர்ஆன் சுன்னாவுடைய கொள்கையில இருக்கிறோம் ஆசைப்படுறோம். இதுக்கு அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு விஷயம் தான் என்னது? தொழுகை. அந்த தொழுகையில நாம வாரோம் மஸ்ஜிதுக்கு, எந்த நிலைமையிலையும் நாம வாரோம், மழை நேரமும் வாரோம், அதே நேரத்துல வெயில் நேரத்திலேயும் வாரோம், என்ன கஷ்டமான நிலையில இருந்தாலும் வாரோம். ஆனா எங்களோடு எங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யறோமா? அழைத்து வாரோமோ? தொழுகைக்கு நாங்க அவனை ஈடுபடுத்துறோமா? இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் என்பார்களே நாம சிந்திக்கணும் கண்ணியமான சகோதரர்களே. அதனால நாம் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கணும். என்னென்னா, நான் ஈமானோடு வாழணும் என்று ஆசைப்படுவது போல என்னுடைய பிள்ளைக்கும் என்ன செய்யணும்? இந்த ஈமானுடைய வாழ்க்கையை, குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவான வாழ்க்கையை எங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். ஏன்னா பிள்ளை மார்க்கத்தை தேடி என்ன செய்யணும்? படிக்கணும். ஏன்னா பிள்ளை ஹராத்துல போயிடக்கூடாது, தவறான ஒரு விஷயத்துல ஈடுபட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுல நாம் என்ன செய்யணும்? நாம தெளிவாக இருக்கணும். எங்களுடைய பிள்ளைகளை தர்பியா சஹீஹா, ஒரு தெளிவான, ஒரு தூய்மையான, கலப்படமற்ற மோசமான சிந்தனைகள் புகுந்திடாம எங்களோட பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஒரு தூய்மையான அகீதால நாம் வளர்த்தெடுக்க நாம் முயற்சிக்கணும். நம்மளோட பிள்ளைகளை ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு தவறான ஒரு நடவடிக்கையை கண்டா நாம் அதை கட்டாயம் என்ன செய்யணும்? அதை தட்டி நிறுத்தணும். அதை அந்த பிள்ளைக்கு உணர்த்தணும். இது நீ செய்யறது கூடாது, தவறு. இப்ப அப்படி இல்லையே, இப்ப ஒரு பாட்டி கேட்கிறான்னு சொன்னா, இந்த வயசுல நான் பாவமா எழுதப்பட போகுது, படத்தை பார்க்கலாம், காட்டுல பார்த்துக்கிட்டே இருக்கா, சின்ன வயசுல அவனுக்கு எனக்கு குத்தமா எழுதப்பட போகுது, இப்படியே என்ன செஞ்சிருவோம்? சிம்பிளா சொல்லி நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை காட்டி தராங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் ஹஸன் இப்னு அலி, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு பேர், சின்ன புள்ள அவரோட என்ன செய்றாங்க? இருக்கிற நேரத்துல சதகாவுடைய ஈத்தம்பலத்துல ஒரு ஈத்தம்பலத்தை அவர் என்ன செஞ்சிடறாரு? எடுத்துடுறாரு. அகத தம்ரத்த மின் தம்ரி சதகா, சதகாவுடைய ஈச்சபலத்தை ஒரு ஈச்சபலத்தை அப்படி எடுத்துடுறாரு. எடுத்து ஃபஜஅலா ஃபீ வாய்க்குள்ளையும் போட்டார். சின்ன பிள்ளை வாய்க்குள்ள போட்டார். ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துப்புண்டாங்க. துப்பு கீழே துப்புண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமா தஅரிஃப் அன்னா லா நஅகுலு ஸதகா, உங்களுக்கு தெரியாதா வாப்பா, நாங்க சதக்கால சாப்பாடு, சதக்காவுடைய பொருள் இது சாப்பிடக்கூடாது. சதக்கா நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்ன செய்யாது? கூடாது. அதை எடுக்கிறது ஹராம். சதக்கா எடுக்கிறது ஹராம். அவர் சதக்காவுடைய ஒரு பொருளை சாப்பிட்டது கூடாது, ஹராம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது எங்களுக்கு ஹராம். அது சின்ன பிள்ளையே, ஒரு குழந்தை பிள்ளையே, ஓடி ஆடி விளையாடுற ஒரு பிள்ளையே, அந்த சனி அந்த சின்னவங்க நான் பாவமா எழுதப்பட போகுது அப்படியே விட்டாங்க. அப்படியே இருந்தாங்க படுபோக்கா இல்ல. இது ஹராம் என்றா அது சின்ன பிள்ளையோ பெரிய ஆட்களோ யாரும் செய்யக்கூடாது. பெரிய ஆட்களுக்கு தான் ஹராம், சின்ன பிள்ளைக்கு ஹராம். அப்படியா? அவன் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நல்ல மியூசிக்கோட போற கார்ட்டூனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இல்ல அவருக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அது கூடாது. அப்படியா? நேரத்தை வீண்விரயம் செய்யறான். நேரத்தை வீண்விரயம் செய்யறது எங்களுக்கு தான், நேரத்தை டைமை இஸ்ராஃப் பண்றது எங்களுக்கு தான் ஹராம், சின்ன பிள்ளைக்கு அது பிரச்சனை இல்லை. அப்படியா? அன்பார்ந்த கணிதத்துக்குரிய சகோதரர்களே, அவர் நல்ல விலங்கெடுங்க. என்னது? எங்களுடைய பிள்ளைகளை ஈமான் உள்ளவர்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, மார்க்க ஒழுக்க விழுமியம் உள்ளவர்களாக எங்களோட பிள்ளைகளை நாங்க என்ன செய்யணும்? நாங்க மாற்றணும். 10 வயசா இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் ஏற்படுது. அதுக்கு பிற்பட்ட காலத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்துல எனக்கு வயசு 10, வேற சில ரிவாயத்துல 13 வருது. எப்படியோ அந்த சின்ன வயசுல நான் குர்ஆனுடைய ஒரு பெரிய ஒரு பகுதியை நான் என்ன செஞ்சேன்? நான் பாடமாக்கியிருந்தேன். சூரத்து காஃப்ல இருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் உள்ள பகுதியை என்ன செஞ்சிட்டேன்? நான் மனனம் விட்டுட்டேன். அந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆனுடைய இது இறங்கி கொண்டிருக்குது. ஒவ்வொரு தட்டையும் ஒவ்வொரு பகுதி பிரதிகள் என்ன செஞ்சு இருந்து கொண்டிருக்குது. அந்த காலத்திலையும் இவ்வளவு சின்னவராக இருந்து மூத்த சஹாபாக்கள் தான் என்ன செய்யும்? குர்ஆன் எழுதின அந்த பிரதிகள் பாதுகாப்பா இருக்கு. சின்ன பிள்ளை இவர்கிட்ட ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட 13 வயசு பிள்ளைகிட்ட குர்ஆன் அப்படி பிரதிகள் இருக்காது. ஏன்? அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலுக்கு ஓதி காட்ட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு ஓதி காட்ட, ரசூலுல்லாஹ் ஓதி காட்டித்தான் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? மனம் விட்டு இருந்தாங்க. சில மூத்த சஹாபாக்கள் பாடமாக்கி வச்சிருந்தாங்க. இவர் சின்ன ஆள்,
இவர் சின்னர் அவர் சொல்றார் அப்படி இருந்தும் கூட என்ற பிரதிகள் இல்லாம வாய் வழியாக கேட்டு பாடமாக்கி கூட நான் குர்ஆன்ல சூரத்து காஃப்ல இருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் உள்ள அந்த பகுதி, அந்த முஹ்கம் முஃபஸ்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை நான் மனம் விட்டு இருந்தேன் என்று சொல்றாருன்னா அன்பார்ந்த சகோதரர்களை எப்படி இருந்திருக்கிறார்கள், எப்படி இருந்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே. எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்துல, அவருடைய மார்க்க பகுதியுடைய விஷயத்துல, அவருடைய ஈமானிய பகுதியுடைய விஷயத்துல அவர்கள் அகீதாவை தெளிவாக புரிந்து இப்பவே இருக்கணும், அகீதால நுணுக்கமானவர்களாக இருக்கணும். குர்ஆனுடைய சுன்னாவுடைய நாலேஜ்ல, குறிப்பாக ஈமானுடைய பகுதியில, இபாதத்துடைய பகுதியில அவர்கள் தெளிவாக இருக்கணும் என்கிறதுல நாம பாரிய முயற்சி என்ன செய்யணும், எடுக்கணும். அப்படிங்கிறது நம்ம முன்னாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எவ்வளவு ஹார்டான வேக்குக்கெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், பிராக்டிஸுக்கு நாங்க பிள்ளையை நாங்க ஈடுபடுத்தணும். ஆனா இபாதத்துடைய பகுதிகளில் மட்டும் நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஈடுபடுத்துறோமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லல ஸ்போர்ட்ஸுக்கு போகாதீங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போங்க, அதுக்குரிய ஒரு நேரத்தை வச்சு அதில் பயன்படுத்திக்கோங்க. நல்ல நல்ல கிளாஸஸ் இருக்கு, போவானான்னு சொல்லல. எந்த பிள்ளைய டாக்டர் ஆகக்கூடாது, இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லல. மார்க்கமே இல்லாம, குர்ஆன் சொன்ன தெளிவே இல்லாம, தொழுகிறது கூட ஒழுங்கா தெரியாம, தொழுகிறதுல ஓதுற துவா கூட தெரியாம, நோம்புடைய சட்ட திட்டங்கள் கூட தெரியாம உங்களோட பிள்ளைய நீங்க டாக்டர் ஆக்குறீங்கன்னா அதுல என்ன பிரயோஜனம்? உங்களோட பிள்ளைய டாக்டர் ஆக்குங்க, லோயர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, எல்லாம் ஆக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அடிப்படையில குர்ஆனை பார்த்து பிழை இல்லாம அழகா ஓதக்கூடிய பிள்ளைங்க நீங்க உருவாக்குங்க. அந்த எஜுகேஷனை கொடுக்கிற மாதிரி இந்த சைட கொடுங்க. ஒரு பிள்ளைய தொழுகையாளிகளாக ஆக்குங்க, தொழுகையில ஈடுபடுத்துங்க. அஹதியாவுடைய வகுப்புகள் நடக்குதா, ஹதீஸ் படித்து கொடுக்குறாங்களா, அகீதா படித்து கொடுக்குறாங்களா, இஸ்லாமிக் லா ஃபிக்ஹ் படித்து கொடுக்குறாங்களா, குர்ஆனிக் இன்டர்பிரிட்டேஷன் தஃப்சீர் படித்து கொடுக்குறாங்களா, கொண்டு போடுங்க அவங்கள பிள்ளைகளை. மார்க்க சூழல்ல பக்குவப்பட்ட அந்த பிள்ளைகளா உருவாக்குங்க. இதனுடைய பரக்கத்து, இதனுடைய கயிறு அந்த பிள்ளைகளுக்கு சோசியல் சயின்ஸ்ல ஒரு உலக படிப்புல பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும். நல்ல முன்னேற்றமுடையவர்களாக வளர்வார்கள், மிக உயர்ந்த ஞாபக சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். பக்குவமான பேணுதலான மார்க்க அறிவை கொண்ட நல்ல ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டா என்ன செய்வாங்க, ஒவ்வொரு துறையில நிபுணத்துவம் பெற்று வருவாங்க. அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களை, இதை விட்டுட்டு அதுக்கு மட்டும் நாங்க என்ன செய்வோம் என்றால் நேரத்தை காலத்தை எங்களை பிள்ளைகளை நாங்க ஓட்டுவோம் என்றால் அது மார்க்க இபாதத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத, ஆசை ஆர்வம் இல்லாத, ஒரு வறண்ட சிந்தனையோட, உலகத்துடைய மோகத்தோட பின்னி பிணைந்த ஒரு சமுதாயத்தை தான் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், உருவாக்க வேண்டிய ஒரு கண்ணியமான சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசுல வரக்கூடிய முதல் அந்த முஹர்ரம்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மதீனாவுடைய எல்லையை சுத்தி இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள், இந்த சிறு சிறு கிராமங்களுக்கு என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் அனுப்புறாங்க, போங்க போயிட்டு அவங்களுக்கும் அறிவிங்க, இன்னைக்கு ஆஷுராவுடைய தினம், நோம்பு பிடிக்கணும், பிற 10 என்ன செய்யணும், நோம்பு பிடிக்கணும், போயிட்டு அறிவிச்சிடுவாங்கன்னு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுதே சொல்றாங்க, யாரெல்லாம் சுபவுடைய தொழுகையோ அந்த சுபக்கு முன்னாடியே என்ன செஞ்சாங்களோ, இதுவரைக்கும் சாப்பிடாம இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே சாப்பிடாமலே கண்டினியூ பண்ணி என்ன செய்ய சொல்லுங்க, நோம்பு பிடிக்க சொல்லுங்க. யாராவது அதிகாலையில சாப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்ல, பகல் சாப்பிடுவானா அப்படி சாப்பிட்டதோட நிப்பாட்டிட்டு நோம்பு கண்டினியூ பண்ண சொல்லுங்க மகரிப் வரைக்கும். அப்படின்ற செய்தியை கொடுத்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய முதலாவது முஹர்ரம்ல ஒரு 10 ஆஷுரா அனுப்புறாங்க. ஒரு 2-3 சஹாபாக்களை மதீனாவை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இந்த செய்தியை இப்படி சொல்லிட்டு வாங்கன்னு. அப்ப வந்து சொல்றாரு, ஒருத்தர் தகவல் சொல்றாரு. சொல்ற நேரத்துல முஅவ்வித் ரபீ பின்த் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ரபீ பின்த் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சொல்றாங்க. சஹீஹுல் புகாரில 1960 செய்தி வருது. ரசூலுல்லாஹ் அனுப்பின ஆள் மதீனால இருந்து எங்க கிராமத்துக்கு வராரு, வந்து இந்த அறிவிப்பை செய்யறாரு. செய்யற நேரத்துல நாங்க உடனே என்ன செஞ்சோம் என்றால், நாங்க மட்டும் நோன்பு பிடிக்கல, நாங்க மட்டும் பெரியவர்கள் மட்டும் என்ன செய்யல, நாங்க நோம்பாக இருக்கல. எந்த அளவுக்கு நாங்க செஞ்சோம் என்றால், நுஸவ்விபு சிபியானனா, எங்களுடைய சிறுவர்கள், சபியன்றது சின்ன பிள்ளை, சின்ன குழந்தைய கூட நாங்க என்ன செஞ்சோம், அந்த நாள் நோன்பு பிடிக்க வச்சோம். நாங்க நோன்பு பிடிக்க வச்சோம். நோன்பு பிடிக்க வச்சதுக்கு பிறகு பசியில அந்தியாவினா பசி ஆயிருமே, ஏன்னா பிள்ளைகள் விளையாடு வரைக்கும் என்ன செய்வாங்க, நல்லா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, பசி வராது ஒண்ணு வராது. கொஞ்சம் உட்காந்துட்டாங்கன்னா என்ன செஞ்சிடும், பசி வந்துடும். சில நேரங்களில் சாப்பிட கூப்பிட்டாலும் விளையாடி பண்ணிக்கிறப்ப என்ன செய்யாது, வந்து சாப்பிட்டு போடா, வந்து சாப்பிட்டு போய் விளையாடினாலும் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் விளையாட்டுல அப்படியே மூழ்கி போயிடுவான். ஆனா கொஞ்சம் விளையாடு நின்றுச்சுன்னா விளையாட்டு பசியில என்ன செய்வாங்க, வந்து பசியை கையில கிடைக்கிறத எடுத்து தின்னுவாங்க, கிடைக்கிறதுக்கு குடிச்சிருவாங்க. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன செஞ்சிருவோம் வேண்டா, ஈவினிங் ஆகவே அழுவான்னு தெரியும், பசிக்குது கேட்டு அழுவான்னு தெரியும். அதனால மார்னிங்லயே நாங்க அந்த கம்பளி இருக்கிற அந்த செம்மறி ஆற்றில இருந்து வலித்திருக்கிற அந்த
பூலால நாங்க என்ன செய்வோம்னா டாய் செய்வோம், விளையாட்டு சாமான் செய்வோம், செஞ்சு வச்சுக்கொள்வோம், ஒழிச்சு வச்சுக்கொள்வோம். சரியா ஈவினிங் ஆகுற நேரத்துல தாகமா இருக்குது, பசியா இருக்குது என்று கேட்டு அது ஒரு நேரம் பார்த்து அந்த தாகத்தையும் பசியையும் மறக்கடிக்கிற மாதிரி இதா பாருங்க உங்களுக்கு ஒரு சாமான் வச்சிருக்கிறேன் விளையாடுறதுக்கு என்ன டக்கு நாங்க அதை என்ன செய்வோம், கையில தூக்கி நாங்க கொடுப்போம். அதை கண்டத்தோடைய அவனுக்கு பசியும் மறந்துடும், தாகம் மறந்துடும். அதை எடுத்து விளையாண்டு கொண்டிருப்பாங்க. அந்த இஃப்தாருடைய நேரம் வரும் வரைக்கும் என்ன செய்யறாங்க, இப்படியா என்ன செஞ்சாங்க, பயிற்சி கொடுத்தாங்க, இபாதத்துல பயிற்சி கொடுத்தாங்க. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, ஆனா நாம மாப்பிள்ளை முன்னாட்டியும் கணவன் மனைவி உட்காந்து யார் உருவாளையா கதைக்கணும் என்று சொன்னா உடனே கையில போனை கொடுத்துட்டு ஒரு என்ன செய்யறது, ஒரு காட்டுல போட்டு கொடுத்துட்டு இவங்க நல்லா கதை அதுக்கெல்லாம் என்ன செய்யுது, நல்ல மூளை வளருது, புள்ளி என்ன செய்யுது, எப்படி பராக்காக்கணும்னு தெரியுது. ஆனா இபாதத்துடைய விஷயத்துல என் பிள்ளை எப்படி ஈடுபடுத்தணும், என் பிள்ளை எப்படி நோக்குக்கு பயிற்சி கொடுக்கணும், என் பிள்ளை கண்டினியூஸா தொழுகிறதுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும், ஒவ்வொரு நேரம் 15 நிமிஷமாவது என் பிள்ளை குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கு நான் என்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும் தெரியாது. இங்கிலீஷ் மீடியமே படிக்காத அம்மா அப்பா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அந்த பிள்ளையை போட்டு அதுக்குள்ள ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யறதுக்குரிய அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. ஆனா இங்கிலீஷ் மீடியம் படித்தும் இல்லை ஒன்று தெரியா, ஆனாலும் ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. புள்ளியோட சேர்ந்து கிட்ட இருந்து என்னத்தையாலும் செஞ்சு யாரையாலும் முடிச்சுக்கிட்டாது கொஞ்ச நாளைக்கு அப்படி ஓட்டி 2வது 3வது வகுப்புல போற இடத்துல அம்மா அப்பா இருந்து ஹோம்ஒர்க் செய்யறதுக்குரிய முழு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனா இது வரைக்கும் ஒரு அல்பா சொல்லி கொடுக்க தெரியுமா, சொல்லி கொடுத்துட்டா ஈகிதா மதரசால அசரத்துக்கு பாடம் கேட்க மட்டும் தான் டைமிங். 40 புள்ள ஒரு உஸ்தாதுக்கு உலகத்துல எங்க இருக்குது இப்படி ஒரு கிளாஸ், 40 புள்ள ஒரு உஸ்தாதுக்கு 2 அவர் தான் மதரசா டைம். அந்த பிள்ளைக்கு பழைய பாடமும் கேட்கணும், புதிய பாடமும் கேட்கணும், எல்லாம் கேட்கணும். அவருக்கு இன்னொரு புதுசா வர அடுத்த நாள் லெசன் சொல்லி கொடுத்து அனுப்பின பிள்ளைக்கு ஏதாவது அப்ப வீட்டுல இருக்கிறவங்க தான் புதிய பாடத்தை இப்படித்தான் இது ஓதணும், போயிட்டு உஸ்தாட்ட ஓதி காட்டு, அவர் சைன் வச்சு அனுப்புவாரு. ஆனா அதை கூட அலிஸ்பா கூட என்ன சொல்லி கொடுக்க தெரியல, அம்மாவுடைய படத்தை சொல்லி கொடுக்க தேவை, ஷட்டாவுடைய படம், சுக்குனுடைய படம், இவ்வளவு தானே அப்பா பொதுவான ஓதுறதுக்கு தேவை. லெட்டரை தெரிஞ்சிருக்கணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், பத்தாக்கசல் அம்மா தெரிஞ்சிருக்கணும், பத்தாயிரத்தின் கசரத்தில் லம்மத்தை, ஷட்டாவுடைய படம், சுக்குனுடைய படம், மத்தாவுடைய படம், இவ்வளவு தானே தாலிபுரம். இதுக்கு அங்கிட்ட என்னமான தாலிபுரம் வேண்டியிருக்க அது கூட நம்மளுக்கு என்ன செய்யல. கிட்டத்தட்ட 6-7 பேசிக் பாடத்தை கொண்டே தான் தாலிபுரம் குருவான். அதை உருப்படி அவன் தெரிஞ்சா குருவான் அவன் தெரியும். இந்த அடிப்படை ஒரு 7-8 தியரிய கூட சப்ஜெக்ட கூட நம்மளுக்கு இன்னும் கூட நம்மளுக்கு பிள்ளைக்கு சப்ஜெக்ட் அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பெற்றோருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொழுது அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம், இவற்றை எதிர்பார்க்கலாம். அன்பார்ந்த கணியத்துடையவர்களே, அதனால நீங்க உலகத்துடைய கல்வி சோசியல் சயின்ஸுக்கு எப்படி நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, ஸ்கூலுடைய ஸ்டடீஸுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதுல எந்த மாற்றம் நீங்க செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனா நீங்க மாற்றம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ் நெருங்குற விஷயத்துல. ஷாப்புல் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், ஏங்க பிள்ளை நாளை மறுமையுடைய நாளையில அல்லாஹ்வுடைய நிழலை பெறக்கூடிய 7 கூட்டத்துல ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய வாலிபத்தை அல்லாஹ்வுக்கு வணங்குறதுல, அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஈடுபடுறதில்ல, குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்துல ஈடுபடுறதுல வாலிபத்தை கழிச்ச பிள்ளையாக என்ன பிள்ளை ஆகணும். ஏன பிள்ளை நாளை மறுமையுடைய நாளையில இந்த லிஸ்ட்ல அரிசில அல்லாஹ்வுடைய நிழல் என்ன செய்யணும், பெறணும். அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் நாங்க என்ன செய்யணும், நம்ம ஆசை காட்டணும், நம்ம ஆர்வமாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல, நம்ம பிள்ளையுடைய மறுமையுடைய விஷயத்துல நம்ம கூடுதல் கவனம் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அதனால இந்த விஷயத்துல நாம அதிகமாக என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து ஆசையோடு ஆர்வத்தோடு அதில் ஈடுபடக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் மாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த கணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய தந்தையார் அம்ர் இப்னு ஆஸ் பிரபலியமான ஒரு சஹாபி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சஹாபி. அந்த சஹாபி அம்ர் இப்னு ஆஸ் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்கு உம்மு முஹம்மத் பின்த் மஹ்மியத் பின் ஜஸ் அஸ்-சுவைதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை என்ன செய்தாரு, உம்மு முஹம்மத் என்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு. திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு பார்க்கிறாரு, தன்னோட மகனை வச்சு பண்றாரு. மனைவியோட அவ்வளவு பெரிய டச்சில் இல்லாதது விலகுது. அப்ப மருமகளை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. மருமகள் சொல்றா, அவரு பெருசா நம்மளோட அவ்வளவு என்னது இல்ல, டச் இல்ல, நோம்பு பிடிக்கிறாரு, ஒரே நோம்பு பிடிக்கிறாரு, இரவுல தொழுகிறாரு, இவ்வளவுத்துக்கு வயசு எத்தனை,
17-18 வயசு, இளம் வயசு. நேரத்துடைய கல்யாணம் முடிச்சு என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. ஏன்னா அம்ரு இப்னு ஆஸுக்கும் அவருடைய மகன் அப்துல்லாக்கும் கூட இடையில உள்ள வயசு வித்தியாசம் சொல்லப்படுது 11 அல்லது 12 வருஷம் தான் அடிப்பது. மகனுக்கு வாப்பாங்க மூத்த பிள்ளை, அப்துல்லா தான் மூத்த பிள்ளை. இவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஒரு 16-17 வயசுலேயே திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தா இவர் இப்படித்தான் இருக்கிறார். அப்ப போயிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யார சொல்லலாம் அல்லாஹ் ஏத்துதரே, இவர் இப்படி இருக்காரு, குடும்ப விஷயத்துல கவனம் செலுத்துறாரு இல்ல, நோம்பு குர்ஆன் இப்படியே ஈடுபட்டு கொண்டிருக்காரு. ஏன்னா அவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வஹி வந்தா எழுதக்கூடியவராகவும் இருந்தார். யார், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ். வாப்பாக்கு முதையே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வாப்பா அம்ர் இப்னு ஆஸுக்கு முதையே மகன் அப்துல்லா இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்ப எவ்வளவு மார்க்க விஷயத்துல துரிதமாக இருந்த ஒருத்தர் பாருங்க. இளம் வயசுலேயே சின்ன வயசுலேயே எவ்வளவு துடிதுடிப்பா மார்க்க விஷயத்துல இருந்திருக்கிறார். ஆனாலும் தந்த குடும்ப கடமையை பாடத்துடைய இந்த மாதிரி ஈடுபட்டது ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. இஸ்லாமும் அதை அப்படி சொல்லி இல்லை. அதனால இப்ப சொல்றாரு, நீங்க தான் கொஞ்சம் பேசணும் மகனோட அப்படின்னு வாப்பா சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாரு, நம்ம பிள்ளை இருந்து சொல்றோம் இல்ல தொலை வைக்கணும் சொல்றது, இரவு முழுக்கா தொழுகை வைக்கிறான், இவனை கொஞ்சம் குறைக்க வைக்க இல்லாத யாரும் சொல்ல, அதுக்கு பேசுங்கன்றாரு. யாரு, பாப்பா வந்து மகன சொல்றாரு, ஒரே பகல் எல்லாம் குர்ஆன் ஓதுறான், ராவைக்கும் முழு குர்ஆனையும் ஓதி தொழுகிறான், ஒரே நோம்பு தான் முடியும். இப்படி இருந்தா குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துறது, இதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள சொல்லுங்க. இபாதத்தை குறைத்துக் கொள்ளுமாறு நபியை நீங்க உபதேசம் செய்யுங்க, கொஞ்சம் புத்திமதியோட கூப்பிட்டு சொல்லுங்க. வாப்பா அம்ர் இப்னு ஆஸ் தந்த மகனுக்கு சொல்லுமாறு ரசூலுல்லாஹ் சொல்றாரு. நம்ம 5 நேரம் தொழுறா இல்லைன்னு நம்ம பள்ளியாசத்துக்கு வந்து முறையிடுறோம். தொழுறா இல்லை, தொலை கொண்டாலும் கேட்கிறாங்க, நோம்பு பிடிக்க சரியான களவு. இஸ்லாமிய இபாதத்தை எல்லாம் ஆசை வருது, இபாதத் செய்ய என் பிள்ளைக்கு ஆசை இல்லை, இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்த என் பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத நாங்க எப்படி சொல்றோம், நோம்பு பிடிக்க கலவு. நோம்பு பிடிக்க கலவுன்னு என்ன அர்த்தம், இஸ்லாத்தை பின்பற்றதுல நடைமுறைப்படுத்துறதுல அவனுக்கு ஆசை இல்லை, ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தொழுவ கலவு, தொழுவு 2 வாரம் எங்கேயோ ஓடுறான் அப்படின்றோம், யாரோட அவனோட பேசிக்கொண்டு இருக்கிறான்றோம். இபாதத் செய்யறதை கலவுட்டா இன்ட்ரெஸ்ட் இல்லை, மார்க்க விஷயத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குது, பிடிப்பு இல்லாம இருக்குது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, வாப்பா வந்து இப்படியே இபாதத்திலே இப்படியே நாங்க முழுக்க கழிச்சா எப்படி குடும்ப வாழ்க்கையை சேர்த்து மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கணும், அதை பார்க்கணும் இவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு வாப்பா வந்து பிள்ளைக்கு இதை குறைச்சு சொல்லுங்கன்னு சொன்னதுலேயே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு நைட்ல ஒரு குர்ஆன் ஃபுல்லா முடிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஏலாம், மாசத்துல ஒரு குர்ஆன் முடிக்கணும். அப்ப அவர் சொன்னாரு, தஹ்னி அஸ்தம்திஅ மின் குவத்தி வஷபாபி, நான் வாலிபத்துல இருக்கிறேன், நல்ல உடம்பு சக்தி இருக்குது, எனக்கு அதை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிக்க விட்டுறீங்க. அப்ப நோம்பு எப்படி பிடிக்கிறேன், ஒவ்வொரு நாள் நோம்பு பிடிக்கும், ஒவ்வொரு நாள் நோம்பு பிடிக்கலாம், மாசத்துல 3 அப்படின்ட்டாங்க. மாசத்துல 3 பிடிங்க, மாசத்துல ஒரு குர்ஆனை முடித்தா போதும். இப்படி ஒவ்வொரு நாள் ஒரு குர்ஆன் முடிக்கணும் தேவை. அவர் குட்டியா இருந்தார் இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படி குறைச்சு வந்து கடைசியில சொன்னாங்க, ஒரு கிழமையில ஒரு குர்ஆனை முடிங்க, வலா தஸித் அலா தஸித், அதை விட இது பண்ணது சட்டமாவே என்ன செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, கடைசியில் சொன்னாங்க, நான் சொல்றதை கேளுவாப்பா, இன்னக்கெல்லாம் ததிரி, உனக்கு தெரியாது, வயசு போன காலத்துல உனக்கு எது கெட்டுடைய பண்ணலாம் போகும், நல்ல பலகீனப்பட்டு போயிடுவாய். அவர் வயசு போன காலத்துல வருத்தப்பட்டாரு. எனக்கு அப்பவே ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த ஓர்டருக்கு பசங்க அந்த இபாதத்தை சரியா டைம் விட்டு செஞ்சிருந்தா அதே இபாதத்துல இன்னைக்கும் எனக்கு தொடர்ந்து இருக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்னதா இருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் தொடர்ந்து இருக்கிறது தான் அல்லாஹ் என்ன செய்யுது, விருப்பம். நான் அப்பவே கூட செஞ்சு பலகீனப்பட்டுட்டேன், இப்ப எனக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம் வைக்குது. அப்ப வருத்தப்பட்டாங்க வயது போன காலத்துல. அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு இதை நான் சொல்றேன்டா, ஒரு சைடுல இபாதத்துல இப்படி மூழ்கி போற நேரத்துல பிறருடைய உரிமைகள் வீணாக்கப்படுற அளவுக்கு, இபாதத்துல மூழ்கி போற அளவுக்கு அப்படி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்கண்டா. யோசிச்சு பாருங்க, இபாதத்தே இல்லாம எங்களோட பிள்ளைகள் வளருதுன்னா, இபாதத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, மார்க்கத்தை படிக்கிறதுல ஆசை இல்ல, சரியா மார்க்க விஷயத்துக்கு மட்டும் அனுப்புற இடத்துல எங்கேயோ போறான், என்னமோ கைவார எடுத்திருக்கிறான், தொழுகிறான் இல்ல, நோம்பு பிடிக்கிறதுல கள்ளத்தனம் காட்டுறான், இப்படி எல்லாம் ஈடுபடுறாங்கன்னா நம்ம எவ்வளவு வருத்தப்படணும். கூடுதலான இபாதத்துல போனவங்களை இன்னத்துடைய கடமையமா மறுக்கடிக்கிற அளவுக்கு அப்படி ஈடுபட்டவங்களை எச்சரிக்கை செஞ்சு அவர்களை தடுத்து நிறுத்தி என்னது நடுநிலைப்படுத்தினார்கள் என்ற எங்களுக்குள்ள அடிப்படை தொழுகையே இல்லாம இருக்கிறார். இதுக்கு என்ன வழி? மார்க்கத்துடைய அடிப்படை அசல் அம்சம் இன்னும் தெரியல என் பிள்ளைக்கு. என்ன வழி? என் பிள்ளை ஒரு அவசரத்துக்கு ஒரு 10 வயசுக்குள்ள முன்னுக்காக்கி தொழுகை இயலுமா, தொழுகிற முன்ன பின்ன நடந்தா அது டக்குனு சரி செய்யற அளவுக்கு அவனுக்கு அதுல நுழைய இருக்குதா?
உதுவ துப்புரவா சரியா செய்ய தெரியுதா? கட்டாய கடமையான குளிப்பு என்ன புள்ள 10 வயசு அடைஞ்சிட்டா 12 வயசு அடைஞ்சிட்டா சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அல்லது சொல்லி கொடுக்கிற மஸ்ஜிதுக்காவது அனுபவம் இல்லை. இப்படியே இருந்தா அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளையுடைய நிலம் எதிர்காலத்தில் என்னவா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வோடு தொடர்பு இல்லாத ஒரு பிள்ளை, இபாதத்துல ஆசை இல்லாத ஒரு பிள்ளை, இபாதத்துல கட்டடிக்கிற களவடிக்கிற ஒரு பிள்ளை, அன்பார்ந்த கணித்துடைய சகோதரி பெரிய ஆபத்தில என்ன செய்யும் போயுது முடியும்ங்கிறது உணருங்க. ஆனா இன்னைக்கு யூனிவர்சிட்டின்னு போனதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு அடிப்படையில மார்க்கத்தோட டச்சாவி நல்ல கண்ணியமான முறை இபாதத் செய்யக்கூடிய பேணுதலான தாடிகளை வளர்த்து கொண்டு தொழுகையில பேணுதலாக இருக்கக்கூடிய கரண்டைக்கு மேல ஒடுக்கக்கூடிய ஹராம், கரண்டை கீழே ஒடுக்கிற ஹராம், தெளிவான ஹராம், அதை செய்யற பச்சை ஃபாசிக் பெரும் பாவி, தாடியை ஒழிக்கிறது ஹராம், அது கூடாது, அவன் ஃபாசிக் என்று தெரிஞ்சு இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் மாஷா அல்லாஹ் யூனிவர்சிட்டி லெவல்ல நல்லா படிச்சாலும் மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க தேடி போறாங்க நிறைய செமினார்களை, நிறைய மார்க்க வகுப்புகளை, சித்துமாக்களை தேடி போயிட்டு படிக்கிறாங்க, உலமாக்களோட தொடர்புல இருக்கிறாங்க, அவங்களோட மார்க்கத்தை பாதுகாத்து கொள்றாங்க. கண்ணியமான அதே நேரத்தில் சில பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்க, கோயில எல்லாம் அவரோட நேரமே அதை பாவிக்கிறான், இதை பாவிக்கிறான், அப்படி போயிட்டான், இப்படி போயிட்டான், ஒரு பொடியனை ஒரு கிளாஸ்ல 2 பிள்ளை லவ் பண்ணுது, இவ்வளவு சீரழிஞ்ச கேஸ்ல வருது, ஒரு பொடியை 4 குட்டியை லவ் பண்றான், அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. அன்பார்ந்த கணித்துடைய சோதரர், அதனால கட்டாயம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். எங்களுக்கு இந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல பலமான கேள்வி இருக்குது என்கிறத ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமானுடையவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவ்வல் லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், அதேமாதிரி மனைவி ஒழுக்கமா இருந்தா உங்களுடைய கணவன்மாருடைய விஷயத்திலையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் உங்களுக்கு என்ன செய்கிறார்கள், எதிரிகள் இருக்கிறார்கள். உங்களோட மனைவிமார்ல அல்லது கணவன்மார்ல. அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு எதிரிகளாக வருவார்கள். கவனமாக இருங்க. எதிரியை நாங்க வெளியில பக்கத்தூர்ல தேட தேவையில்லை. எங்கட வீட்டுல ஈமானும் இஸ்லாமும் சரியா குடுபடையில்லைண்டா, மனைவிக்கு நல்ல மார்க்கம் தெரியும், ஒருத்தனை முடிச்ச அவனுக்கு மார்க்கம் தெரியாது, மனைவி அவன்ல மார்க்கத்தை உருவாக்கல, தனக்கு பிறந்த பிள்ளைகளை உருவாக்கலன்னா அந்த மனைவி நாளைக்கு என்ன செய்வா, மறுமையுடைய நாளையில இந்த பிள்ளையை கணவனையும் எதிரியாக காண்பார். அதே மாதிரிதான் ஒரு கணவன் ஒரு ஆண் திருமணம் முடிச்சாரு, மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கல, மனைவி மார்க்கத்தை படிக்கிறதுக்கு சரி வழி செஞ்சு கொடுக்கல. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் லேடிஸ் பேர்ந்தா நிறைய நடக்குது, பெண்களுக்கான தனித்தனி வகுப்புகள் நிறைய நடக்குது, மார்க்கத்தை அவங்க படிக்கிறதுக்கான வழி ஓப்பனா திறந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நாங்க என்ன செய்யறதில்லை, எதிலேயோ ஈடுபடுத்துறாங்க. எங்கட மனைவிமார மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நாம என்ன செய்யறதில்லை, நாம விடுறோம் இல்லை, அதுக்குரிய வழியை திறந்து கொடுக்கிறோம் இல்லை. அப்ப மனைவிக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்காத கணவன், பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சேர்க்காத கணவன், இந்த மனைவியும் பிள்ளையும் அதுவழக்கும் உங்களுக்கு எதிரிகளாக மறுமையில காண்பீர்கள், உங்களுக்கு எதிராக வந்து பேசுவார்கள். என்ன செய்வோம், அல்லாஹ் சொல்ற இந்த விஷயத்துல எச்சரிக்கையாக அறிங்க. நம்ம வெளியில எதிரிகளை தேடவில்லை, எங்கள் வீட்டுக்குள்ளுக்கேயே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய எதிரிகளை செய்து விடுவார்கள், உருவாகி விடுவார்கள். அது நம்ம கவனமாக இருக்கணும், கடும் எச்சரிக்கையாக இருக்கணும். அன்பார்ந்த கணித்துடைய சகோதரர்களே, அதனால மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ், இபாதத்துடைய வாழ்க்கை, மார்க்கம் சொல்லக்கூடிய ஒளிமயமான நல்ல வாழ்க்கையை நாமும் என்ன செய்வோம், பின்பற்றுவோம். நமது பிள்ளைகளுக்கும் நமது மனைவிமாருக்கும் ஏற்படுத்துவோம். அவர்கள் இந்த மார்க்கத்தை சரியாக படிக்க, மார்க்கத்தை சரியாக விளங்க, மார்க்கத்தை சரியாக பயிற்சி செய்ய, பிராக்டிஸ் பண்றதுக்குரிய வழிகளை நாம் என்ன செய்வோம், அவர்களுக்கு திறந்து கொடுப்போம், இலகுபடுத்தி கொடுப்போம். அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன் சுன்னாவை விளங்கி அதன்படி மௌத் வரைக்கும் இஸ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.